தமிழ் நான் மலையாளி தான், கேரளாவில் தான். கேரளத்திலே படம் பார்த்துருக்கேன். நல்ல படம் பார்த்து தான் வந்தது. പക്ഷേ சூர்யா இன்னும் இந்த மாதிரி எதுக்கு இந்த மாதிரி படம்லாம் பண்ணுறேன். 10 காசுக்கு உள்ள படம் அவ்வளோ பண்ணி வச்சுருக்கேன். அதனால மோசமான படம். അച്ഛ ഇല്ല, നല്ല പടം അല്ല, സാറ്റിസ്ഫുൾ അല്ല, പെർഫെക്ഷൻ അല്ല. നിങ്ങൾ തിരുമ്പി തിരുമ്പി പാക്കുങ്ക. ஆனால் പ്രേക്ഷകർ பார்க்கட்டும். അവർ பார்த்துட்டு அவருடைய அபிப்பிராயம் പുറത്ത് പറയட்டும். நல்ல படம் இல்லை, சூப்பர் படம் இல்லை, அச்சா படம் இல்லை. சூர்யா இப்படி பண்ணதுக்கு சூர்யாவோட കരിയറിലെ ഏറ്റവും മോശமான പടം. എനിക്കങ്ങോട്ട് ഒരു തോന്നിയില്ല. അതായത് എന്താ പറയണേ, ഫസ്റ്റ് ഹാഫൊക്കെ ശരിക്കും ലാഗടിച്ച് ആ ഒരു അവിഞ്ഞ പരുവത്തിൽ വന്നേക്കണമല്ലേ, അങ്ങനെ ആ ഒരു പരുവാണ് എനിക്ക് തോന്നിയത്. പിന്നെ പെർഫോമൻസൊക്കെ വെച്ച് നോക്കുകയാണെങ്കിൽ എല്ലാവരും കല്ല തന്നെ. അതായത് വില്ലനായാലും സൂര്യ പെർഫോമൻസും കാര്യങ്ങളൊക്കെ കൊള്ളാം. അതായത് 2 കാലഘട്ടം കാട്ടിയിട്ടുണ്ട്. അതായത് ഒരു 2024 പിന്നെ ഒരു 1070 ആ കാലഘട്ടം കാട്ടിയത്. അതൊന്നും അങ്ങോട്ട് ഒരു ഏക്കലേറ്റില്ല. അത്ര തന്നെ 7ാം അറിവ് പോലെ ഒരു ലെവലിലേക്ക് വരുമെന്ന് ഞാൻ വിചാരിച്ചു. പക്ഷെ ആ ഒരു ലെവലേ ഇല്ല. എന്തായാലും പടം അത്ര തോന്നിയില്ല. படம் நல்லா இருக்குது. எனக்கு பர்சனலி சூர்யா சொல்ல வேணாம், ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரோட ஆக்டிங் நம்ம சொல்லவே வேணாம், ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்குது. ஓகே ப்ரோ, நீங்கள் கெட்டப்போட வந்திருக்கீங்க. ஆமாம், கெட்டப்போட உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை இருந்துச்சு? எனக்கு சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு. ஆமாம், நிறைய பேர் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்குறாங்க படத்துக்கு. அது தெரியல, அது நாங்கள் கவனிக்கிறதில்ல. ஓகே ப்ரோ, படத்தில் வந்து நிறைய ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் பர்ஃபார்மன்ஸ். ஆமாம், பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எல்லாருமே நல்லா இருக்குது. கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. எனக்கு சின்ன ஒரு இதெல்லாம் 3Dலாம் கொஞ்சம் இது இருந்துச்சு. ஆனால் இப்போ பரவாயில்ல, ஆக்டிங்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அப்புறம் வந்து கடைசியில் கார்த்திக் சார் என்ட்ரி ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒன்றும் சொல்ல வேணாம், ரொம்ப எனக்கு பிடிச்சி போச்சு. டிஎஸ்பி மியூசிக்கில் எப்படி ப்ரோ இருக்குது? ஏன்னா மியூசிக்கெல்லாம் சூப்பராக இருக்குது. ஒன்றும் சொல்ல வேணாம், டிஎஸ்பி தான் சூப்பராக இருக்குது. ஓகே ப்ரோ, ஓவராலாக எனக்கு பிடிச்சி போச்சு. ரொம்ப சின்ன ஃபால்ட்டாக இருக்குது. அது பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 2 பார்ட் இருக்குது, பார்க்கலாம். அது இதோட பெட்டராக எடுத்து நினைக்கிறேன். ஆமாம், சூர்யா ஃபேன்ஸ் இதனால நாம் அது தப்பாக சொல்ல. Visually, it is a very good experience. Technically, also very good movie. Shiva's direction is super. Surya's acting is very good. And Bobby Deol's protagonist and antagonist story is very good. Yogi Baba's performance there. But at first, there's some lag, but later it became a very good movie. Second half is extremely super. Anyway, second part is coming. Then there's a surprise at the end. It's an awesome movie. I like the movie, especially second half is super. I like the movie personally. സൂപ്പർ പടം. എൻ്റെ സൂര്യ സിംഗർ വേണപ്പോൾ അത്താച്ച്. പക്ഷേ അതുങ്ങാട്ടി ഈ മേലെ ഈ പടം സ്മോൾ പടമല്ല, பெரிய படம், ரோமாஞ்ச படம். படம் ஒரு வீடியோ இருக்கு படம். அது கிராஃபிக்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. கிராஃபிக்ஸ் எவ்ரிதிங் நைஸ் இருக்குது. மோசம் இருக்குல்ல, வெரைட்டி இருக்குது. வெரைட்டி ரீச் எனக்கு கண்ணீர் வெள்ளம் வந்தது அந்த 3D பார்த்தது. சூப்பர் படம். இப்ராവശ്യം இது 100 மேலே முன்னோடும். ஆனால் சூரியன் சூப்பர் ஸ்டார் இஸ் டூயிங் வெரி வெல், நாட் பேட். ஃபேமிலிக்கு வந்து ரொம்ப கண்டிப்பாக காணுந்த ரொம்ப படம். ஒரு சீரியஸ் வெல் என்டர்டெயின்மெண்ட் படമാണ്. സൂര്യ സാറിൻ്റെ അഭിനയം, വെൽ ടാലൻറ്റഡ് പെർഫോമൻസ്, കണ്ടിപ്പാக ഒരു എക്സ്ട്രാ ഓർഡിനറി ടാലൻറ്റഡ് പെർഫോമൻസ് ആണ്. നമ്മുടെ ബാലസാറിൻ്റെ അനിയനാണ്. അപ്പോൾ നല്ല രീതിയിൽ കാണാൻ പറ്റുന്നൊരു ரொம்ப பார்ക്കേണ്ട സിനിമ തന്നെയാണ്. അപ്പോൾ എല്ലാവരും കണ്ടിപ്പാக തിയേറ്ററിലും കാണണം.